செய்தியை பார்த்து வருகிறோம். 17 மாடி கட்டிடத்தை இடிக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை சாலிகிராமத்தில் ஜெயின் வெஸ்ட்மின்ஸ்டர் அபார்ட்மெண்ட்டை இடிக்கும் பணி நடைபெறுகிறது. தற்பொழுது இடிக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாலிகிராமத்தில் ஜெயின் வெஸ்ட்மின்ஸ்டர் அபார்ட்மெண்ட்டை இடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னை சாலிகிராமத்தில் 17 மாடிகள் 600 குடியிருப்புகள் கொண்ட கட்டிடம் 2015 கட்டப்பட்டது. தற்பொழுது அதனை இடிக்கும் பணி தொடங்கியிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். தற்பொழுது 17 மாடி கட்டிடம் இடிப்பதற்கான ஏற்பாடுகள் அங்கு நடைபெற்று இருக்கிறது. இதன் பின்னணி என்ன? முழு விவரங்களை வழங்கலாம். நமது பின்னால் அந்த 17 மாடி கட்டிடம் இருக்கின்றது. வடபழனி அருகில் இருக்கக்கூடிய சாலி கிராமத்தில் 2015 இந்த ஜெயின் வெஸ்ட்மின்ஸ்டர் என்று சொல்லக்கூடிய இந்த அபார்ட்மெண்ட், அதாவது 600 குடியிருப்புகள் கொண்ட 17 மாடிகள் கொண்ட அபார்ட்மெண்ட் ABC என 3 அடுக்குகளாக 3 பிரிவுகளாக இந்த அபார்ட்மெண்ட்டுகள் கட்டப்பட்டது. 600 குடியிருப்புகள் கட்டப்பட்ட இடத்திலே கிட்டத்தட்ட 470 குடும்பங்கள் இந்த இடத்திலே வசித்து வந்தது. இவர்கள் ஒவ்வொருவரும் 2016, 2017 உள்ளிட்ட பல்வேறு காலகட்டங்களில் அபார்ட்மெண்ட் வீடுகளை வாங்கி வசித்து வந்தார்கள். ஆனால் திடீரென்று பார்க்கும்போது கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னதாக திடீரென்று வீட்டினுடைய கான்கிரீட் சுவர்கள் பாலமாக வெடித்து சிதறுவது தெரிய வந்தது. கான்கிரீட்டுகள் உதிர்ந்து கீழே கொட்டுவதும், மேலிருந்து கான்கிரீட்டுகள் இடிந்து கீழே விழுவதும், பக்கவாட்டு சுவர்களிலிருந்து இரும்புகள் தெரிவதுமாக இருந்து வந்தது. இதை பார்த்த குடியிருப்பு வாசிகள் அதிர்ந்து போய் தங்களுடைய அந்த அபார்ட்மெண்டினுடைய அந்த சங்கத்தை கூட்டி அந்த அபார்ட்மெண்டை அவர்களுக்கு விற்ற ஜெயின் வெஸ்ட்மின்ஸ்டர் நிறுவனத்தாரிடம் இந்த புகாரை முறையிட்டார்கள். நாங்கள் வாங்கிய வீடு 2 வருடத்திற்குள்ளாகவே இந்த மாதிரி ஆகியிருக்கிறது, இதற்கு யார் பொறுப்பு? எந்த நேரத்தில் எங்கள் தலை மீது இந்த கான்கிரீட்டுகள் இடிந்து விழுமோ என்று உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று முறையிட்டிருந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்தார்கள். அதனுடைய அடிப்படையிலே சென்னை IIT சார்பில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவினர் இந்த அபார்ட்மெண்ட்டுகளுக்கு வந்து நேரடியாக ஆய்வு பணியை மேற்கொண்டார்கள். அந்த ஆய்வினுடைய அந்த பணியினுடைய அடிப்படையிலே இந்த வீடுகள் தரமில்லாத சில பொருட்களையும் உப்பு தண்ணீர் போன்றவற்றை பயன்படுத்தி கட்டியிருப்பதும் தெரிய வந்தது. எனவே இந்த அபார்ட்மெண்ட்டுகளை இடித்து விட்டுத்தான் புதிய அபார்ட்மெண்ட்டுகளை கட்ட வேண்டும். தொடர்ந்து இது மக்கள் வசிப்பதற்கு ஒரு தரமற்ற ஒரு கட்டிடம். தொடர்ந்து வசித்தால் யார் மீது எப்போது வேண்டுமானாலும் கான்கிரீட் சுவர்கள் இடிந்து விழக்கூடிய சூழல் ஏற்படும் என்று சென்னை IIT சார்பில் அறிக்கையாக கொடுக்கப்பட்டதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த அறிக்கையும் கூட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு பெறப்பட்டு தற்போது இந்த அபார்ட்மெண்ட்டுகளை இடிக்கக்கூடிய பணி தொடங்கியிருக்கிறது. இங்கு வசித்து வந்த சுமார் 480 குடும்பங்கள் சென்னையினுடைய வெவ்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து விட்டார்கள். அவர்கள் தற்போது வாடகை வீடுகளிலே வசித்து வருகிறார்கள். இந்த குடியிருப்பை இடித்துவிட்டு புதிதாக குடியிருப்பு கட்டி கொடுக்கும் வரையில் அவர்களுக்கான அந்த மாதந்தோறும் வாடகை பணமாக 30,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்றும் முதலில் 6 மாத காலத்திற்கு ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருப்பதாக இங்கு வசிக்கக்கூடிய குடியிருப்பு வாசி ஒருவர் நம்மிடம் தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருக்கின்றார். எனவே நாம் திரையிலேயே தற்போது பார்க்கின்றோம். ஒளிப்பதிவாளர் கருப்பையா அவங்களுக்கு காண்பிக்கின்றார். அந்த ஜன்னல் கம்பி எந்தெந்த பொருட்களை எல்லாம் தேற்றிக்கொள்ள முடியுமோ, மீண்டும் மறு கட்டிடத்துக்கு பயன்படுத்த முடியுமோ அல்லது விற்பனை செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் இடித்து லாவகமாக எடுத்துக் கொள்கிறார்கள். இரும்பு, கண்ணாடி உள்ளிட்ட பொருட்களை எல்லாம் இங்கிருந்து எடுத்துவிட்டு அதன் பிறகு இந்த அபார்ட்மெண்ட்டை இடித்து தரைமட்டமாக்க போகிறார்கள். இதில் இருக்கக்கூடிய அந்த சங்கத்தை சேர்ந்த ஒரு பிரதிநிதி குறிப்பிடும் போது அவர் சொல்கிறார், இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறை 17 மாடி கட்டிடத்தை இடித்து தரைமட்டமாக்குவது. அதாவது உள்ளே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றிவிட்டு இவ்வளவு பெரிய கட்டிடத்தை இடித்து தரைமட்டமாக்குவது இதுதான் முதல் முறை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக நாம் ஜெயின் வெஸ்ட்மின்ஸ்டர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தை சார்ந்தவர்களிடம் விளக்கம் கேட்பதற்காக 2 முறை தொடர்பு கொண்ட போது அவர்கள் நம்முடைய அழைப்பை எடுக்கவில்லை. அவர்களுடைய விளக்கம் கிடைக்கப்பட்டால் அதையும் நிச்சயம் நாம் போட தயாராக இருக்கின்றோம். இந்த விஷயம் என்பது கடந்த ஆண்டு, அதாவது ஆகஸ்ட் மாதம், அந்த மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட 2ஆம் தேதியில் ஆரம்பித்து ஒரு 25 தேதி வரை மிகவும் பரபரப்பாக இருந்து வந்தது. அதன் பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பையும் அவர்கள் நடத்தியிருந்தார்கள். இதில் தவறு நடந்திருப்பது உண்மை என கண்டறியப்பட்டால்
இந்த அபார்ட்மெண்ட்டுகள் தரமில்லாத கட்டிடங்கள் என்பது எங்களுக்கு நிரூபிக்கப்பட்டால் நாங்கள் எங்களிடம் வீடுகளை வாங்கியவர்களுக்கு நிச்சயமாக புதிய வீடுகளை கட்டித் தருவோம், இந்த குடியிருப்புகளை இடித்து நாங்கள் அகற்றுவோம் என்று அவர்கள் ஏற்கனவே நியூஸ் தமிழுக்கும் பேட்டி கொடுத்திருந்தார்கள். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையே நடத்தி அதில் விளக்கம் கொடுத்திருந்தார்கள். எனவே தற்போது ஐஐடி கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை, நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, இவற்றினுடைய அடிப்படையிலே ஜெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தார் அவர்கள் சொன்னது போலவே தற்போது இந்த கட்டிடத்தை இடிப்பதற்கான பணியிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். பல கோடி ரூபாய் உழைப்பு, பலரினுடைய அந்த உழைப்பு, பொருட்செலவு இவற்றையெல்லாம் செய்து கட்டப்பட்ட அந்த கட்டிடம் கண்முன்னே இடித்து தரைமட்டமாக்குவதை பார்க்கும்போது நமக்கு மனதுக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் தரமில்லாத கட்டிடத்தில் மக்கள் வசிப்பது உயிருக்கே ஆபத்தானது. எனவே அந்த கட்டிடத்தை இடித்து தரைமட்டமாக்கக்கூடிய பணி என்பது தொடங்கி இருக்கிறது. விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.